மக்களே, இவரை காத்திருக்கீங்களா? இவர் தான் நமக்கு கிடைச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழருக்கு கிடைத்த ஒரு அரிய வகையான சயின்டிஸ்ட். எப்படி சொல்ற? ஏன்னா நம்ம சோலார் பேனலுக்கு காசு செலவு பண்ண தேவையில்ல, விண்மீனுக்கு காசு செலவு பண்ண தேவையில்ல, ஹைட்ரோலைக்லேருந்து வருகிற எலக்ட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. இவர் 2 ஒயர் கொடுத்தா போதும். தமிழ்நாட்டுக்கு என்ன, இந்தியாவுக்கு என்ன, ஏஷியாவுக்கே ஒரு எலக்ட்ரிக் எடுத்துருவாரு. சன்னிட்டு டைரக்டா. ஏன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எங்கிட்ட வீட்டில் தான் நிறைய எலக்ட்ரிக் இருக்க, எடுத்துக்கோங்கன்ட்டு. ஆனால் அப்போ எனக்கு டவுட்டு, எடுத்துக்கலாம், எவ்வளோ ஆளுக்கு எத்தனை யூனிட் கொடுப்பாருன்னு தெரியல. 2வது, எப்படி போய் எடுத்துக்கிறது? நம்மளும் 2 ஒயர் எடுத்து வந்து கரண்ட் எடுத்து இப்படி ஒயரில் கட்டி அப்படியே தூக்கி வந்து நம்ம வீட்டு இபி மீட்டர் இருக்குல்ல, அப்படி தூக்கி விட்டா போகிறோம், கரண்ட் வந்துடும். அப்படிதானே? இதெல்லாம் தெரியாம நம்ம தான் குய்ய முய்யோன்னு கத்திட்டு இருக்கோம். இந்த பீஸ் பொறிச்ச பிறகு இன்னொரு பீஸ் அவருக்கு நல்லா டான்ஸ் ஆட வரும். பேய் படத்துலலாம் கிளாமரா தூக்கலா கொடுப்பாரு. இப்படி தூக்கலா கொடுத்து தான் அவர் பேச்சுல கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சு. இவங்க படத்துக்கு நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி கொடுத்துட்டா என்ன செய்வாங்க? என்னை வாழ வைத்த தமிழக மக்களே, உங்களுக்கு நான் காலுக்கு செருப்பா இருப்பேன், தோலுக்கு தொடையா இருப்பேன், பூட்ஸுக்கு லெதரா இருப்பேன், டைலாக் வரும். அதுவே ஏன்பா எலக்ட்ரிக் இல்லை, ஏன்பா இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஒரு சின்ன வார்த்தை மக்கள் கேட்கக்கூடாது. கேட்டா அதுல நாய்கள், அவருக்கு பிஸ்கெட் போடு நாய்க்கு பிஸ்கெட் போடு, பிரியாணி சாப்பிட்ற நாய்க்கு பிரியாணி போடு. இவரு ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணலாம், என்ன வேணா பேசட்டும். சப்போர்ட் பண்றீங்களா? அது உங்க சொந்த விஷயம். அதுல நானோ நீங்களோ இல்ல யாருமே ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. அதுதான் ஜனநாயகம். பட் நம்ம எப்படி தெரியுமா இருக்கே, நான் உன்னை கேள்வி கேட்கலாம், ஆனா திருப்பி நீ என்ன கேள்வி கேட்காத. நான் உன்னை 6 மாசம் பேசாதுன்னு சொல்லுவேன், ஆனா நீ என்ன தெரிய 6 மாசம் பேசாம பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு நீ கேட்கக்கூடாது. புரியுதா உங்களோட? இந்த 6 மாசம் இவங்க 2 பேர்ட்டு எனக்கு பார்த்தது ஒரே விடுதான். 6 மாசம் உங்களால சும்மா இருக்க முடியாதா? நம்மள தான் பத்தி கேட்கறாங்க. 6 மாசம் சும்மா 6 மாசம் அப்படி அக்கறான்னு கிடக்கணும். எப்படி அக்கறான்னு கிடக்கணும்? வேலைக்கு போக தேவையில்ல, சம்பாதிக்க தேவையில்ல, டேக்ஸ் கட்ட தேவை நம்ம. ஏன்னா சும்மா இருக்க சொல்றாங்களா 6 மாசம்? இதெல்லாம் பண்ணணும். டேக்ஸ் வேணும், ஆமா இல்லையா? ஒர்க் ஃபோர்ஸ் வேணும், டெவலப்மெண்ட்ஸ் இருக்கணும். ஆனால் பிரச்சனைக்கு மட்டும் சொல்யூஷன் இல்லை.